ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், கேட்குதுங்களா? கேக்குது சார். சார் அவரோட சீனியர் பேசுகிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட நேம் தீபக் சார். தீபக். டொமைன் உங்களோட குட் நேம்? தீபக் சார் என்னோட நேம். ஓகே, எந்த கம்பெனி சார்? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் டெக்னிக்கல் டீம் சார். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செபிரிச்சர் கம்பெனி தான். கம்பெனி பேர் சொல்லுங்க சார் டிவைன் டெக்னிக்கல் டீம் சார். டிவைன் டெக்னிக்கல்ஸ். எஸ், டிவைன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டீம் சார். டிவைன் டெக்னிக்கல் அனாலிசிஸ். எஸ். சரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செபிரிச்சர் கம்பெனி தான் சார். ஓகேங்களா, அதாவது மார்க்கெட்டில் இருக்க பிகினர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக கால்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வித் ஸ்டாப் லாஸோட. சரிங்க சரிங்க. ஏன்னா இப்போ இருக்க நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அவங்க சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா, நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் கம்பெனிங்கிறதுனால செபியோட ரூல்ஸ் மட்டுமே தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே ஓகேங்களா, இஃப் யூ டோன்ட் இதுக்கு பிஃபோர் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணிருக்கீங்களா சார்? இல்ல, நான் ப்ராப்பரா தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ சார் இன்ட்ராடே ரிட்டர்ன்ஸாக பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ? நான் இன்ட்ராடே எல்லாம் பாக்குறது இல்லை சார். எனக்கு எவ்ரிடே ட்ரேட் பண்ணணுன்ற அக்கறையெல்லாம் கிடையாது. நான் மார்க்கெட்டை மூவ் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இல்லை. எனக்கு பாசிபிலிட்டிஸ் எப்போ கிடைக்குதோ அப்பதான் என்னால ட்ரேட் போட முடியும். அந்த மென்டாலிட்டி என்கிட்ட இருக்கு. ஓகே ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி கால்ஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம டெய்லி கால்ஸ்ல எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க சார்? நம்ம ஸ்கேல்பிங் தான் சார் பண்ண போறோம். ஓகேங்களா, 10 to 15 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்கேல்பிங் தான் பண்ண போறோம். 1 டே 10 to 15 பாயிண்ட்ஸ்னா ஸ்டாப் லாஸ் எவ்வளவு வரும்? சாரி சார், நான் பேசுனது புரியலையா? புரியுது சார். ஸ்டாப் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு 5% தான் என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டியை பேஸ் பண்ணி கேபிட்டலுக்கு 5%. சார் இப்போ நம்ம எடுத்து அதாவது இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்ல இருந்து. இல்ல ரைட், ஓகே. அது நீங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னா அக்கவுண்ட்ல இருக்க பேலன்ஸுக்கு 5% ரிஸ்க் வைக்க சொல்றீங்க ட்ரேடுக்கு. எஸ் சார். இப்போ அதாவது இப்போ ஒரு ட்ரேடுக்கு 10 to 15 பாயிண்ட். எஸ் சார், 500 குவான்டிட்டி நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க சார். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 87 உங்களுக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஓகேங்களா, ஸோ என்னோட டார்கெட் பாயிண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 30 தான். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனுக்கு நீங்கள் எந்த டெக்னிக்கல் எடுத்தாலுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பாக. இல்ல சார், கரண்ட் மார்க்கெட் கண்டிஷனை விட்டுருங்க. ஏன்னா இப்போ நீங்க இன்ட்ராடே அப்படின்றப்போ அன்னைக்கு இந்த டேவோட டைரக்ஷனுக்கு தானே உங்களால கால்ஸ் கொடுக்க முடியும். எஸ் சார், அந்த டேவோட டைரக்ஷன்ல நமக்கு எப்படி மூவ் ஆகும். சரி, அப்போ ப்ராஃபிட் 15 பாயிண்ட் சொல்றீங்க, ஸ்டாப் லாஸ் 80 பாயிண்ட் சொல்றீங்களா? அங்க எங்க ரிஸ்க் ரிவார்ட் இருக்குது? 80 பாயிண்ட் இல்ல சார், அதாவது 100 ருபீஸ்ல நம்ம எடுக்கிறோம்னா, அதாவது நான் பையிங் பண்ண பிரைஸ் 100 ருபீஸ்ல எடுக்கிறேன்னா 15, அதாவது 85 என்னோட ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்றேன். அப்போ 15னா எவ்வளவு வரும்? அப்போ நீங்க கொடுக்கறதோட அந்த 15 பாயிண்ட்ஸ் சார். நம்ம எடுத்துருக்க பையிங் பிரைஸ்ல இருந்து 15 பாயிண்ட்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸா இருக்கும். 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து என்னோட சைடுல இருந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7500 தானே வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து குவான்டிட்டி நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி குவான்டிட்டியெல்லாம் நம்ம கம்மியாக தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுதான். இந்த எக்ஸ்ட்ரா லாஸ் பை பண்ணுறது, கால் லோ போச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதுல எல்லாமே ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். மினிமம் கேரண்டடாக உங்களுக்கு இன்ட்ராடேல ஒரு 10K நான் ப்ராஃபிட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 1 lakhக்கு இன்ட்ராடேக்கு 10K. எஸ் சார். ஓ ஓகே ஓகேங்களா, இப்போ 10K கொடுக்குறோன்னா இப்போ நமக்கு ஆவரேஜாக மார்க்கெட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு 20 days மார்க்கெட் டேஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 days நமக்கு மார்க்கெட் டேஸ் இருக்கும் ஆவரேஜா. ஓகேங்களா, ஸோ இதில் ஏதாவது ஒரு மந்த் தான் நமக்கு நடுவில், அதாவது மார்க்கெட் டேஸ்ல வந்து ஹாலிடே, அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஹாலிடே அந்த மாதிரி ஏதாவது. ஓகே உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணது என்னோட பேமெண்ட் ஷேரிங் போக உங்களுக்கு 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மந்த்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80லேருந்து 1 lakh உங்களுக்கு இன்கமாகவே வரும். அப்படியே டபுள் ஆகுமா கேபிட்டல்? சாரி சார், அப்படியே கேபிட்டல் டபுள் ஆயிருமா பர் மந்த்? எஸ் சார். பாசிபிளா ட்ரேடிங்ல? சார் ஷியூரா சார், நம்ம பண்ண போகிறது ஆப்ஷன்ஸ் நிஃப்டி தான் பண்ண போகிறோம், ஸ்கேல்பிங் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு நான் வந்து பாசிபிள் பண்ணி காட்டுறேன். ஏன்னா அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறதில்ல சார். ஓகேங்களா, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டொமைன் நீங்கள் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க? டிமெட் அக்கௌண்ட் தான் சார். இந்தியன் மார்க்கெட் தான் சார் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி சார், புரியல. இந்தியன் மார்க்கெட் தான் சார் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் மார்க்கெட் தான் சார். எந்த brokerage யூஸ் பண்றீங்க? டிமேட் அக்கவுண்ட், க்ரோ, ஏஞ்சல் அந்த மாதிரி யூஸ் பண்றீங்களா இல்ல பேங்கிங் செக்டர் சைடுல வச்சிருக்கீங்களா? ஜீரோதாங்களா? ஹலோ, ஜீரோதாங்க.
ஓகே சார். இப்போ அதுல வந்து உங்களோட ஐடி பாஸ்வேர்டு என்கிட்ட கொடுத்துருக்கோம். உங்க அக்கௌண்ட் வந்து என்னோட சிஸ்டம் தான் லாகின்ல இருக்கும். ஓகேங்களா? நானுமே உங்களுக்கு பர்சனலாவே ட்ரேட் நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பேன். சார் அது எந்த அளவுக்கு சார் நம்பிக்கையா இருக்கும்? அது எப்படி? எந்த நம்பிக்கைன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெரோதா நீங்க ஜெரோதா ஆப் யூஸ் பண்றீங்கல்ல, அதுல வந்து ஃபண்ட் ஆட் பண்றதும் சரி, ₹1 ஆட் பண்ணாலும் சரி, ₹1 வித்ட்ரா பண்ணாலும் சரி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்சஸபிலிட்டி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். சரி, ஓகேங்களா? ஏன்னா அதுல என்னோட பேங்க் அக்கௌண்ட் அதுல கிடையாது. இப்ப நான் புதுசா அதுல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னாலுமே அதுக்கு உங்களோட ஃபேஸ் ஐடி இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கணும். உங்களோட ஆதார், பேன் எல்லாமே என்ரோல் பண்ணி தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டே மாத்த முடியும். ஓகேங்களா? சோ அதனால உங்களோட பேங்க் அக்கௌண்ட் என்னால டெலீட்டும் பண்ண முடியாது. இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் என்னால ஆடும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லாகின் பண்ணி அதுல என்னால ட்ரேட் வேணா என்னால வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தாண்டி அதுல சீட்டிங் பண்ற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு எதுவுமே நான் நம்பிக்கையா இருக்கும்னு கேக்குறது எப்படின்னா, நீங்க சீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அக்கௌண்ட் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா வெரிஃபிகேஷன் இல்லாம எந்த விஷயத்தையும் மாத்த முடியாது. அது எனக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ என் அக்கௌண்ட் கேபிட்டல் நான் இன்வெஸ்ட் பண்ணி அக்கௌண்ட் உங்ககிட்ட நான் எப்படி ட்ரேட் பண்றதுக்கு நம்பி கொடுக்கறதுன்னு நான் கேக்குறேன். உங்களுடைய எபிலிட்டி எனக்கு தெரியணும்ல சார். ஒரே நிமிஷம். இல்ல ஜெனரலா உங்க பேர் என்ன சொன்னீங்க? தீபக்கா? தீபக் சார். சரிங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இன்னொருத்தன்ட்ட ட்ரேட் பண்றதுக்கு அக்கௌண்ட்டை தரீங்க. அதுல இருக்க பிஎன்எல் பாக்குறது ஓகே. பட் அங்க ட்ரேட் பண்றவருக்கான அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றது தெரிஞ்சா தானே நம்பி கொடுக்க முடியும். நீங்க ஜஸ்ட் சொல்ற வார்த்தையை மட்டும் நம்பி நான் எப்படி கொடுக்கறதுன்னு கேக்குறேன். இல்ல சார், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபண்டை நான் எங்கேயும் எடுத்துட்டு போறது கிடையாது. உங்க அக்கௌண்ட்ல தான் இருக்க போது. உங்களோட ஃபண்டு தான் அது. ஓகேங்களா? உங்களுக்கு லாஸ் கொடுக்கணும்னு சிம்பிள் தான். உங்களுக்கு லாஸ் கொடுக்கணும்ட்டு எங்களுக்கு எந்த மென்டாலிட்டி கிடையாது. உங்ககிட்ட நாங்க பிஃபோரா ₹1 கூட வாங்க போறதும் கிடையாது. ஓகேங்களா? புக் பண்ணி கொடுக்குற ப்ராஃபிட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க. இன்னைக்கு ப்ராஃபிட் ஆகுனா அதை வித்ரா போட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தான் எங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க. சார் நீங்க தமிழ்ல தானே பேசுறீங்க? தமிழ் தான் சார். நானும் தமிழ்ல தானே பேசுறேன் சார். அதுதான் சார். நான் என்ன क्वेश्चन கேட்டேன்? ட்ரஸ்ட்லெஸ் பேசிஸ்ல தான் சார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? எப்படி சார்? உங்களுக்கு அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வேணும்னாலும் சரி, இல்ல நீங்களே கால்ஸ் வந்து நீங்களே ட்ரேட் நீங்களே எடுக்கிறதா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ரெண்டு சைடுமே நம்ம சைடு ரெண்டு சைடும் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேன். இதுதான் பண்ணி ஆகணும்னு உங்களை நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணல சார். நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு நான் சொல்லல. நீங்க சொல்ற டீடைலுக்கு நான் வந்து உங்ககிட்ட क्वेश्चन கேக்குறேன். என் டவுட் இப்போ நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபரா உங்ககிட்ட மாறணும்னா உங்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும்ல. ஒரு கம்பெனி தானே நீங்க? அப்போ நீங்க கொடுக்குற சர்வீஸ்க்கு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பா சார். சோ அத பத்தின எக்ஸ்பிளனேஷன் தான். அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது கூடவே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும்ல ஃபர்ஸ்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலிடேட்டா இருக்கு உங்ககிட்ட சொல்றேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? நீங்க கேக்குற क्वेश्चனும் கரெக்ட் தான். நீங்க கேக்குறது எனக்கு புரியாமலாம் இல்ல. ஓகேங்களா? அதுக்கு நீங்க ஆன்சரே பண்ணலையே. அது சார், அது அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி நீங்க கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கால்ஸா கூட ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்க அக்கௌண்ட்ல என் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்கே கொடுக்காம நீங்க கூட இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னோட அக்யூரசி லெவல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட எனக்கு லிங்க் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே. எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணீங்களா அந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார் உங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர் லிஸ்ட்ல வந்து ஆட் ஆயிருக்கு சார். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க இந்த நம்பர் வச்சு நீங்க ஏதாவது ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா ஏதாவது ஒரு இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க நம்பர் ஆட் ஆகும் சார். ஓகேங்களா? ஸோ அது மூலியமா தான் உங்களுக்கு நம்ம வந்து கால் பண்ணி அப்ரோச் பண்ணிருக்கோம். ட்ரேடர்ஸ் குரூப்லயா? எஸ், ட்ரேடர்ஸ் லிஸ்ட் சார். அதாவது இப்போ வந்து உங்களோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னா உங்க நம்பர் வந்து ஆட் ஆகும். டிமேட் அக்கௌண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதுனால ட்ரேடர்ஸோட லிஸ்ட்ல வந்துரும்னு சொல்றீங்களா? எஸ் சார். இப்போ என்னோட பிரைவசி போகுது இல்ல சார்? சார் உங்க பிரைவசி நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பண்ணிருக்கீங்க, எவ்வளவு லாஸ் பண்ணீங்க, எவ்வளவு ப்ராஃபிட் அது மீன்ஸ் நான் சொல்றேன் அப்படினா இப்போ நீங்க ஒரு புரோக்கர்னு வெச்சுக்கங்க. உங்ககிட்ட என்னோட மொபைல் நம்பர், என்னோட ஐடென்டிட்டி எல்லாம் கொடுத்து தான் நான் ரெஜிஸ்டர் பண்றேன். அந்த டீடைலை நீங்க பப்ளிக் ஃபோரம்ல கொடுத்து இன்னொருத்தர் எனக்கு கால் பண்ற ரேஞ்சுக்கு போனா அப்ப என்னோட பிரைவசி அந்த இடத்துல பாதிக்கப்படுதுல? இந்த நம்பர் அந்த நீங்க கால் பண்ண நம்பர் ரெண்டு இடத்துல தான் கொடுத்துருக்கிறேன். அதுல ஒருத்தன் ஃப்ராடுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். இன்னொன்னு ஜெரோதாவில் தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கிறேன்.
ஜெரோ தான் இந்த அளவுக்கு டீடைலா பப்ளிக் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. டீடைல்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகாது சார். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரோம்லயே நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஆன்லைன் ட்ரேடர் லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலயே கூட வரும் எந்தெந்த நம்பர்லாம். ஏன்னா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா அவங்க அதாவது கிளைண்ட்ஸ்ங்களே வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் இருக்குன்ட்டு அவங்க வந்து அந்த இதுல ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி டீம்ஸ்ல இருந்து கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி அப்ரோச் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டை பத்தின நாலேஜ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி டிமார்ட் அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகும்போது ஆட்டோமேட்டடா உங்களோட நம்பர் வந்து ஆட் ஆகும், ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில் தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாலாம் இதில் வந்து ஆட் ஆகாது, வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்கும். நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், ஓகேன்னா நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம், ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம அவ்வளோதான். சரி 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 சார். உங்கள் கம்பெனி பேர் என்ன சார்? சார் டிவைன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டீம் சார். இல்லை ஒரு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணலையா? சாரி சார், கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணலையா? சார் இல்லை சார், நம்ம சைடில் வந்து பேப்பர் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து வெப்பேஜ் இன்னும் கிரியேட் ஆகல. வெப்சைட் எதுவும் இல்லை? எஸ், வெப்சைட் எதுவும் செபி ரெஜிஸ்டர்டா? எஸ் சார், செபி ரெஜிஸ்டர் தான் சார். ஏன்னா செபில எந்த கேட்டகரியில ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா? பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டும், ஓகேங்களா? இல்ல இல்ல, இப்போ நான் கேக்குறது என்னன்னா, செபில இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கேட்டகரியில நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? சாரி சார், புரியல. செபில அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? எஸ் சார். உங்க செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்? சார் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இதானே சார்? இந்த நம்பர் வாட்ஸ்அப் இருக்கு. ஓகே சார். இந்த நம்பருக்கு எங்களோட டீடைல்ஸ்லாம் செக் பண்றேன், இன்க்ளூடிங் செபி ரெஜிஸ்டர் நம்பரோட நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க சார். இல்ல அப்படியே நம்பர் சொல்லுங்க, நான் செக் பண்ணி பார்க்கறேன். சாரி சார், ஆன்லைன்ல தான் சார் இருக்கேன். உங்களுடைய செபி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லுங்க, செக் பண்ணி பார்க்கறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க சார், நான் அப்டேட் பண்றேன் சார்.